நான் எந்த தப்பும் செய்யவில்லை. ஆனாலும் சோதனை சோதனை என்று வாழ்நாள் முழுவதும் போராட்டம். பாபா எதற்காக இதை எனக்கு அனுமதித்தார்? இதற்கு நாம் பாண்டவர்களை நினைத்து கொள்வோம். அதிலும் அர்ஜுனன் இருக்கிறானே, 2 பெரிய கடவுளருக்கு பிரியமானவன், சிவபக்தன், நாராயணருக்கு நண்பன், தேவேந்திரனுக்கு மகன், உயிரோடு சொர்க்கம் சென்று 4 ஆண்டுகள் தங்கியிருந்து உடலுடன் திரும்பியவன், மிகப்பெரிய தவம் செய்தவன். அதனால் அவனை வரப்பிரசாதி என்பார்கள். உலகம் அறிந்த மாவீரன் அவன். கிருஷ்ணரின் சீடன், கிருஷ்ணரின் தம்பிக்கு குரு. அவனது கூட பிறந்தவர்கள் தெய்வாம்சம் மிக்கவர்கள், பலசாலிகள், தர்மம் சத்தியம் தவறாதவர்கள். இவ்வளவு இருந்தும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா? சிறுவயதில் அப்பாவை இழந்தான். துரியோதனனால் பல துன்பங்களை அடைந்தான். சொந்தமாக முயன்று நாட்டை உருவாக்கி அதையும் அண்ணன் மூலம் சூதினால் இழந்தான். அரசவையில் அவமானப்படுத்தப்பட்டான். அவன் மனைவியை துயில் உரித்தார்கள். காட்டில் வனவாசம் சென்றான். சிவனிடம் அடிபட்டு நின்றான். பாரத போரில் பிள்ளைகளை இழந்தான், உறவுகளை இழந்தான். ஒரு வழியாக நாடு கிடைத்தது. அதை நல்ல முறையில் ஆட்சி செய்யும் போது நண்பனான கண்ணனை இழந்தான். கடைசியில் பித்தேறி பைத்தியம் போல கால் போன போக்கில் நடந்து உயிர் துறந்தான். எவ்வளவு பெரியதாக சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் இவன் போன்று எவ்வளவு பெரிய வரப்பிரசாதி என்று தெரிந்தால் உங்கள் கஷ்டத்தை பதிவு செய்து வைக்கலாம். ஓம் சாய்.